எமோஷ்னல் பெயின் அண்ட் எமோஷ்னல் வூண்ட், எமோஷ்னல் ட்ரிகர், இதை பற்றி கொஞ்சம் லைட்டாக நான் சொல்கிறேன் இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ எப்போல்லாம் நமக்கு கோவம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த சப்ரஸ்ட் ஆங்கர் இருக்கும். அதுவும் ஸ்பெசிஃபிக் பர்சன் கிட்ட நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கோவம் வந்துடும். அதாவது இவங்க நம்மளை கஷ்டப்படுறதுக்குன்னே பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆல்ரெடி மைண்ட் செட் ஆயிரும். ஸோ அவங்க பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ட்ரிகர் ஆகும். ஸோ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் டீப்பராக போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்குள்ளே சில எமோஷ்னல் வூண்ட் இருக்கும். அந்த வூண்டு மேபி லைக் அது கில்ட்டாக இருக்கலாம், ஷேமாக இருக்கலாம், ஐ எம் நாட் லவ்டு, ஐ எம் ஆல்வேஸ் லோன்லி, ஐ எம் நாட் அண்டர்ஸ்டுட், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது டீப் வூண்டாக இருக்கும். ஸோ அந்த வூண்டை சில பீப்புள் ட்ரிகர் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு பயங்கரமாக கோவம் வரும். ஸோ ஆங்கருங்கிறது வெளியில் தெரியும், உள்ளே என்ன ஆகுதுன்னா எமோஷ்னல் வூண்டு இருக்கும். ஸோ நார்மல் கான்வர்சேஷன்ஸ் மாதிரி இருக்கும். பட் நமக்கு எப்போல்லாம் வூண்டு ட்ரிகர் ஆகுதோ நம்ம எமோஷ்னலி ட்ரிகர் ஆகிடுவோம். ஸோ எமோஷ்னலி ட்ரிகர் ஆகும்போது நம்ம ஒரு டிஸ்ரெகுலேட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுவோம். டிஸ்ரெகுலேட்டடாக இந்த என்ன சொல்கிறது, நம்ம ஒரு ஃபைட் ஃப்ளைட் அந்த ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்சஸுக்கு போயிடுவோம். ஸோ இது ஒரு ஜிஸ்ட்டு தான். பட் நீங்கள் எப்போது இது உங்களுக்கு கிளாரிட்டி வரும் அப்படின்னா, உங்களை யாராவது ட்ரிகர் பண்ணாங்கன்னா, அந்த எமோஷ்னல் ட்ரிகர் ஆச்சுன்னா நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க. நம்ம ரெஸ்பாண்ட்லேருந்து ரியாக்டுக்கு போயிடுவோம். நம்ம நார்மலாக நம்ம ரெண்டுலேயுமே மாறி மாறி இருப்போம். ஸோ நமக்கு அதை கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ண தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த பர்சன் தான் தப்பு, அந்த பர்சன் தான் நம்மளை ட்ரிகர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் நம்ம எப்போ நம்மக்கிட்ட கண்ட்ரோல் எடுத்துகிட்டு நம்ம இதை ஹீல் பண்ணுறோம் அப்படின்னா, அதை ஹீல் பண்ணும் போது அந்த பர்சன் நம்மளை என்ன சொன்னாலும் ட்ரிகர் ஆகாது. ஏன்னா சில பேர் ஜெனுவினாகவே சில பேர் சொல்லுவாங்க, நான் சாதாரணமாக தான் சொன்னேன், உங்களுக்கு எங்கே கோவம் வந்துருச்சுன்னு கேட்பாங்க. ஏன்னா நமக்கு அந்த வூண்டு இருக்கும். அது சரி தப்புன்னு யோசிக்க வேணாம். நம்ம வூண்டு இருக்கிற வரைக்கும் நம்ம ட்ரிகர் ஆக தான் செய்வோம். ஸோ அந்த வூண்டுக்கு நம்ம எப்போ அவேர்னஸ் கொண்டு அதை தான் அந்த எமோஷ்னலி ஹீல் பண்ணுறதுங்கிறது. அந்த அவேர்னஸ் வந்தாலே நிறைய நேரம் அது ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஹீல் ஆகும்போது தான் நம்மளால் நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு பீஸ்ஃபுல், ஒரு ஹாப்பி, ஒரு பெட்டர் லைஃப் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம்ல, நினைப்போம்ல. ஸோ அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது when we emotionally heal ourselves. Thank you.